ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th புக்கில் உள்ள சோசியல் சயின்ஸில் உள்ள தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் ஃபுல்லாக எதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இம்பார்ட்டனோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பேசிக்காக இதில் வந்து நான் ஒரு ஆசிரியரும் குழந்தைகளும் பேசுகிற மாதிரி இருக்கும். நமக்கு அதனால் தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு தெரியுமா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகின் மிக தொன்மையான நகரம் நாகரிகம் என்னென்னா மெசபடோமியா நாகரிகம்தான். இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹரப்பான் மொஹஞ்சதாரோ அதை போல் தான் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து தொன்மையான நகரங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்தெந்த நகரம் வந்து தொன்மையான நகரம்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார். இந்த நகரங்கள் எல்லாமே வந்து மிகவும் புகழ்பெற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதற்கான சான்றுகள் வந்து நம்மளோட தமிழ் பண்டைய இலக்கியங்கள்லேருந்தும் அயல்நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க இல்லையா பயணிகள், அவங்களுடைய பயண குறிப்புகள்லேருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லேருந்தும் கண்டுபிடிக்க முடிஞ்சதாக சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொரு நகரமாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூம்புகார். பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் இந்த பூம்புகாரும் ஒன்று. காப்பிய மாந்தர்களான கோவலன், கண்ணகியும் வந்து இந்த ஊரில் தான் பிறந்திருப்பாங்க. ஸோ பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம். ஒவ்வொரு நாடும் தனது தேவை போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது. இதற்காக கடல்வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாகின. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றுதான் பூம்புகார் துறைமுகம். ஸோ துறைமுகம்னா என்னென்னா, நமக்கு தேவையான பொருளை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறதுக்கும், நம்மகிட்ட எஞ்சிய பொருட்கள் இருக்கும்ல அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கும் நிறைய வந்து அந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து கடல் வணிகம் அதிகரிக்கும் போது இந்த துறைமுகம் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தகைய துறைமுகங்களில் வந்து ஒரு சிறப்புமிக்க துறைமுகம் தான் இந்த பூம்புகார் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே அமைஞ்சிருந்துச்சுன்னா வங்காள விரிகுடா, அங்கே தான் வந்து வங்காள விரிகுடா கடலில் தான் வந்து இந்த கரையில் அமைந்திருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வங்காள விரிகுடா வந்து இந்த பூம்புகார் துறைமுகம் எக்ஸாக்டாக எங்கே இருந்துச்சு அப்படின்னா காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில், அது தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகார் துறைமுகம். இந்த நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. ஸோ புகார்னாலும் பூம்புகார் தான், காவிரி பூம்பட்டினம்னாலும் அந்த பூம்புகாரை தான் நம்ம சொல்லுவோம். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். ஸோ ஒவ்வொரு அரசுக்குமே ஒவ்வொரு துறைமுக பகுதி இருக்கும். அது மாதிரி சோழர்களோட துறைமுகம் எதுனா இந்த பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையிலிருந்தும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம். ஸோ பூம்புகார் நகரத்தை பற்றி நம்ம எங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பட்டினப்பாலையிலிருந்தும் இரட்டை காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இதிலிருந்து நம்ம அந்த நூலை அந்த பூம்புகாரை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் தான் வந்து பூம்புகாரோட சிறப்பை வந்து பேசுகிறதா சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தோட நாயகி யார்? கண்ணகியா? கண்ணகியோட தந்தை வந்து மாநாய்க்கன். மாநாய்க்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு பொருள். அவரோட நாயகன் யார்? கோவலன். கோவலனோட தந்தை யார்? மாசாத்துவன். மாசாத்துவன்னா பெருவணிகன் அப்படிங்கிற பொருள். ஸோ பெருவணிகர்களும் கடல் வணிகர்களும் மிகுதியாக எங்கே இருந்திருப்பாங்கன்னா அந்த பூம்புகார் நகரத்தில் தான் இருந்திருப்பாங்க. அதைத்தான் இது சொல்லுது. ஸோ மாநாய்க்கன் அதோட பொருள்னால் என்னன்னு நல்லா பார்த்துக்கோங்க. மாசாத்துவன் அப்படிங்கிறதுக்கான பொருளையும் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். தொடர் வணிகத்தின் காரணமாக அவர்களில் பலர் பூம்புகாரிலேயே வசித்திருக்கின்றனர். ஆகவே இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின.
எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. கப்பல்களிலிருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாயின. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றறிந்தனர். அயல்நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர். இதனால் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. இதன் விளைவாக சிந்தனை மாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தன. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வணிகம் செய்ய வந்த அந்த கிரேக், ரோமா அவங்க எல்லோரும் என்ன செஞ்சுருக்காங்க, இங்கேயே தங்குற சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கு. அதனால் நிறைய பேர் இங்கேயே தங்கியிருக்காங்க. இதனால் இவங்களும் அவங்களும் பேசணும் இல்லையா, அதுக்காக நிறைய மொழிகள் வெளிநாட்டவர் மொழிகளை இங்கே உள்ளவங்க கற்றுருக்காங்க. அங்கேருந்து வந்தவங்க தமிழ் மொழியை கற்றுருந்துருக்காங்க. ஸோ பண்ட மாற்றங்களோடு மொழி மாற்றமும் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினர். மிகச் சரியான விலைக்கு பொருட்களை விற்றனர். கூடுதலாக விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதனை பட்டினப்பாலை கூறுகிறது. ஸோ பூம்புகார் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேர்மைக்கும் நாணயத்துக்கும் தான் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. சரியான விலைக்கு மட்டும்தான் பொருட்களை விற்கணும், கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்கிறது ஒரு தவறான செயல் அப்படின்னு அவங்க கருதுனதா எந்த நூலில் கூறியிருப்பாங்கன்னா, பட்டினப்பாலை அந்த நூலில் தான் இதை பற்றி கூறியிருக்கு. பட்டினப்பாலையோட ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இதிலிருந்தே பூம்புகாரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். ஸோ அவரே கிமு 2ஆம் நூற்றாண்டுனா அவர் எழுதின நூலில் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கும் முந்தினால்தான் அந்த பூம்புகாரோட பழமை இருந்திருக்கும். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதி ஆனது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டிற்கு ஏற்றுமதியானது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எந்தெந்த சைட்லேருந்து எந்த பொருள் வந்திருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆயின. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடல் வழியாக குதிரை வந்திருக்கு, கருமிளகு தரை வழியாக வந்திருக்கு. ஸோ அடுத்து இருக்கிறது என்னது, அந்த வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குன்னு 4 சைடு இருக்குமா, அந்த 4 சைடில் வடமலையிலேருந்து தங்கம் வந்திருக்கு, தென்கடல்லேருந்து முத்து. ஸோ தங்கம் முத்து ரெண்டுமே ஆபரணம் செய்கிறதுக்கு தேவையானதா, ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கிழக்கு பகுதியிலேருந்து பவளம் வந்திருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம் வந்திருக்கு, ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள். இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக பூம்புகார் நகரம் விளங்கியது. ஸோ அந்த நகரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும், பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். கிபி அதாவது பொது ஆண்டு 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற்கோள் மற்றும் கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம். ஸோ இதோட பூம்புகார் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மதுரை. இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளதில் இருந்தே இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செய்தனர். இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களைத் தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர். இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது, வணிகம் செழித்தது. இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நிகழ்த்தப்பட்ட ஆய்வில் கிடைத்துள்ளன. நெக்ஸ்ட்டு மதுரையா. ஸோ மதுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இந்தியாவில் உள்ள நகரங்கள்லேயே பழமையான நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சங்கம் வளர்த்ததுன்னு சொல்லும் போதே அது எவ்வளோ தொன்மையானது அப்படிங்கிறத நம்ம அறியலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பாண்டியர்கள் தான் மதுரையை ஆண்டிருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா மதுரைனாலே பாண்டியர்களோட நகரம். ஆனால் அப்படி கிடையாது. அதில் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் எல்லாருமே ஆட்சி செஞ்சுருக்காங்க. இடைக்காலத்துலேயும் சொல்ல போனாலுமே பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவங்கள தொடர்ந்து வந்து நாயக்கர்கள் எல்லாருமே வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனாலே இங்கே வந்து அந்த கலப்பு பண்பாட்டு கலப்பு ஏற்படுறதுனால வணிகம் நல்லா இருந்திருக்கு. ஸோ இதோட சான்றுகள் வந்து மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்து புலவர்கள் 49 பேர். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கம் அமைத்து வந்து தமிழை வளர்த்துருக்காங்க, அந்த பெருமை வந்து மதுரைக்கு உண்டா? ஸோ அப்படி அந்த அந்த புலவர்கள், அந்த தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேர். ஸோ கிழக்கு கடற்கரையில் அமர்ந்திருக்க அந்த தொண்டி தான் வந்து நான் முன்னாடியே சொன்னேன்னா ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒவ்வொரு துறைமுக பகுதி இருக்குன்னு. ஸோ சோழர்கள்னு பார்த்தா பூம்புகாரா, இங்கே பாண்டியர்கள்னு பார்த்தா தொண்டி. இந்த தொண்டி தான் வந்து அவங்களோட துறைமுக நகரமாக இருந்திருக்கு. அங்கேருந்து தான் வந்து அகில், சந்தனம் அந்த மாதிரி நறுமணப் பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் வந்து சாலமோன் அவர் வந்து முத்துக்களை வந்து உவரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்து இறக்குமதி செஞ்சுருப்பார். அந்த உவரி அது எங்கே இருக்குன்னா அந்த கொற்கைக்கு அருகில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாண்டியரோட துறைமுகம் வந்து கொற்கை தானே, நான் தொண்டின்னு சொல்லிட்டேன், சாரி, கொற்கை, அந்த கொற்கைக்கு அருகில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்னென்னா, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலை வந்து மதுரையில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம மதுரைக்கு இன்னொரு பேர் வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தூங்கா நகரம்னா என்னென்னா, அங்கே வந்து நாலங்காடி, அல்லங்காடி அந்த 2 வகையான அங்காடிகள் வந்து மதுரையில் இருந்திருக்கு. நாலங்காடினா நாலுனா பொழுதா, பகல் பொழுது ஃபுல்லாக வந்து அங்காடி நடக்கிறது தான் நாலங்காடி. அல்லங்காடினா அல்னா வந்து இரவு. ஸோ இரவு நேரத்தில் அந்த நடக்கக்கூடிய அங்காடியை தான் அல்லங்காடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் மதுரை வந்து ஒரு உயிர்ப்புள்ள நகரமாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து அதை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பெண்கள் வந்து எவ்வித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. ஸோ ரோமனோட நாணயங்கள் வந்து மதுரையில் அச்சடிக்கிற அந்த தொழிற்சாலை இருந்ததாக சொன்னேன்ல, ரோமன்ஸ் மட்டும் இல்லாமல் பிற நாட்டோட அந்த நாணயங்களும் வந்து இங்கே அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையின் புகழுக்கு இது ஒரு சான்றாக இருக்குது. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் வந்து யாருன்னா மெகஸ்தனிஸ். அவரோட குறிப்பில் வந்து மதுரையை பற்றிய தகவல்கள் வந்து இருக்குது. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தனிஸோட குறிப்புலையும் மதுரையை பற்றிய தகவல்கள் இருக்குது. மௌரிய அரசரான சந்திரகுப்தரோட அமைச்சர் யாருன்னா சாணக்கியர், அவரோட நூல் வந்து அர்த்தசாஸ்திரம், அதுலேயுமே வந்து மதுரையை பற்றிய குறிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்தது. மதுரையை பற்றி சொல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு காஞ்சி பற்றி கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். காஞ்சி கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என்று அழைக்கின்றோம் அல்லவா? இப்பள்ளிகள் காஞ்சி நகரில்தான் முதலாக ஏராளமாக அமைக்கப்பட்டன. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவாங்ஸ்வாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார். ஸோ இதுதான் வந்து அந்த கடிகை. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது காஞ்சிபுரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பள்ளின்னு சொல்லுவோம் படிக்கிற இடத்த.
ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சமணர்கள் படித்த பள்ளி வந்து சமண மாணவர்கள் படிச்சிருக்காங்க. சமணர்கள் அமைத்த பள்ளிகளில் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்கள் பயின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்திலேயே படித்த அந்த யுவாங்சாங் என்ன செஞ்சுருப்பாருன்னா, இங்கே உள்ள அந்த கடிகைக்கு வந்து காஞ்சியிலேருந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் பெயரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புகார்னா துறைமுக நகரம், மதுரைனா வணிக நகரம், காஞ்சினா கல்வி நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பொறுத்துகளை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. நகரங்களே சிறந்தது காஞ்சி என்று காளிதாசர் கூறுகின்றார். ஸோ நகரங்களே சிறந்தது காஞ்சின்னு கூறியது யார் அப்படின்னு கேட்டால் அது காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார். புத்த கயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா யுவாங்சாங் சொல்லியிருப்பார். ஸோ இந்த 3 கூற்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா காளிதாசர் சொல்லியிருப்பார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்கிறது திருநாவுக்கரசர். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று கூறியது யாருன்னா யுவாங்சாங். தொண்டை நாட்டில் மிக தொன்மையான நகரம் காஞ்சியாகும். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். இச்செய்திகள் மூலம் காஞ்சியின் கல்வியின் சிறப்பை அறியலாம். ஸோ இவங்க எல்லாமே வந்து இங்கே பிறந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. காஞ்சி கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கைலாசநாதர் கோவில் புகழ்பெற்றது. ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோவில் அங்கே தானே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப புகழ்பெற்றது. அடுத்து வந்து ஒவ்வொரு நாட்டும் வந்து இப்போ எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சேர நாடு வந்து கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். சோழ நாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, திருச்சி அந்த மாவட்டங்கள் எல்லாமே. அடுத்ததாக பாண்டிய நாடு வந்து மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. இது எல்லாமே தொண்டை நாட்டோட சேர்ந்தது. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோவிலை கட்டினார். நம்ம எதுவும் விட்டுட்டோமா? அந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டினது யாருன்னா ராஜசிம்மன் தான் கட்டியிருக்காரு. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்களும் கட்டப்பட்டன. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்றாகும். ஸோ மணிமேகலோட கடைசி காலம் ஃபுல்லாக அவங்க எங்கே இருந்திருக்காங்கன்னா காஞ்சியில் தான் இருந்திருக்காங்க. வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்று காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். ஸோ ஏரிகளின் மாவட்டம் எதுன்னா நம்ம காஞ்சிபுரம் தான். ஏன்னா அந்த ஊரை சுற்றி அதிகமான நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து வெட்டப்பட்டு கால்வாயோடு இணைக்கப்பட்டிருக்கும். கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை, காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்கிறோம். ஸோ இந்த ஏரிகள் மூலமாக தான் வந்து தமிழரோட நீர் மேலாண்மை பற்றி நம்ம அறிகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகார், மதுரை, காஞ்சி ஆகிய 3 நகரங்கள் மட்டுமல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகள் கண்டறிய முடியும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரை, பூம்புகார், மதுரை, காஞ்சி இதை தான் வந்து பண்டைய நகரங்களாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, அப்புறம் உறையூர், தகடூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர் இருக்குது. ஸோ அங்கேனா வந்து தொல்லியல் ஆய்வு மேற்கொண்டால் நமக்கு வந்து அங்கே அந்த ஊர்களோட பண்டைய கால சிறப்புகள் வந்து நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நான் புக் பேக் ஆன்சர் எல்லாமே வந்து ஒரே வீடியோவாக, இப்போ 6th சோஷியல் ஒரே வீடியோவாக போடுறேன். அதில் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.